ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க சைதாப்பேட்டை வடகரி தான் பார்க்க போகிறோங்க. அந்த செட் தோசை எப்படி செய்கிறதுனோ அதே மாதிரி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடகரி எப்படி செய்கிறதுனோ ரெண்டு டிஷ்ஷும் ஒன்றா சேர்ந்து இந்த இதில் பார்க்க போகிறோங்க. இது இப்போ நம்ம செட் தோசைக்கு வந்து மாவுக்கு அரிசி ஊற வச்சுக்க போகிறோங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. அப்புறம் உளுந்து வந்து 1/4 டம்ளர் தான் போட்டிருக்கேங்க. நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்ததுன்னா 5 டம்ளருக்கு வந்து 5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்தும் சேர்த்துக்கிறாங்க. மொத்தமாக 5 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அதில் வந்து பாதி இட்லி அரிசியும் பாதி பச்சரிசியும் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நான் கொஞ்சமாக செய்கிறனால இப்படி செஞ்சுருக்கேங்க. அதிக ரேஷியோனா 5க்கு 1ங்க உளுந்து. அதில் இட்லி அரிசியும் பச்சரிசியும் பாதி பாதி கூட போட்டுக்கலாங்க. இது நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நான் இதை மிக்சியில் தான் அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக செய்கிறதுனால நீங்கள் நிறையா செய்கிறதா இருந்தால் நான் சொன்ன ரேஷியோவில் செஞ்சு கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. இப்போ மதியானம் மீதியான கொஞ்சம் சாதங்க, இது வந்து ஒரு 2 கை அளவு போட்டுக்கிறேங்க. 1 கப் அளவுன்னு வைங்களாங்க. அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோங்க. ஆப்ப மாவு அரைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா நைஸ் பேட்டராக அரைச்சிக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இப்போ இதை ஓவர் நைட் வந்து நம்ம புளிக்க வச்சு தான் செய்ய போகிறோம். உப்பு கலந்துங்க, கையில் கலக்கி விட்டு, எப்போவுமே மாவு வந்து கலந்திங்கன்னா கையில் வந்து இப்படி அடிச்சு விட்டு நல்லா கலந்திங்கன்னா இட்லி மாவோ தோசை மாவோ இல்லை எந்த மாவு கலந்தாலும் இது மாதிரி வந்து கையில் இது பண்ணி கலந்து விட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஃபர்மெண்ட் ஆகுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மூடி வச்சுங்க ஓவர் நைட் புளிக்க வைக்கலாங்க. காலையில் வந்து நான் வந்து இந்த நேரமாக எழுந்து இந்த வடைப்பருப்பு வந்து கடலப்பருப்பு தான் எடுத்திருக்கேங்க. அதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டேங்க. அது ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும் கடலப்பருப்பு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேங்க. உங்களுக்கு பெரிய மிக்சி பெருசானா ஒரே இதில் கூட அரைச்சிக்கலாம். அது கூட சேர்த்துறதுக்கு வந்து கொஞ்சமாக சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா, 3லேருந்து 4 போட்டிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. இதை வந்து கொரன்னு அரைச்சிக்கிறோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதே மாதிரி வடைப்பருப்புக்கு அரைப்போம் இல்லைங்களா, வடைக்கு அரைக்கிற மாதிரி முழு பருப்பும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடான உடனேங்க இதை வந்து சின்ன சின்ன கையிலேயே பாருங்கள் இப்படி தட்டி தட்டி ஈஸியாக போட்டுடலாங்க. நம்ம மசால் வடைக்கு தட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து பெருசாக தட்ட வேண்டியதில்லை. அதே மாதிரி அதை வந்து நல்லா முருக விட்டு எடுப்போங்க. இது ஆனால் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் ஆன உடனே இதை வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாங்க. இதை 2-3 வகையில் செய்வாங்க. தோசைக்கல்ல வந்து அப்படியே தட்டி அதை வந்து ஒடிச்சு போடுவாங்க, இல்லைன்னா ஆவியில் வேக வச்சும் போடுவாங்க. நம்ம இது மாதிரி வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி போடுறப்ப சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் எல்லா ஹோல் ஸ்பைசஸும் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு எல்லாமே எடுத்துருக்கேங்க. அதை வந்து எண்ணெய் வச்சுட்டு அந்த கடாயில் போட்டுட்டு அதை நல்லா புரிஞ்ச உடனேங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது ஒரு 20 வெங்காயத்துக்கிட்ட இருக்குது. அதை வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் வந்து சும்மா தட்டி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டையும் தட்டி தான் வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் சும்மா கீறி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் போடணுன்னு இல்லைங்க, பெரிய வெங்காயம் கூட போட்டு செய்யலாங்க. இப்போ இந்த உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலுக்கு தேவையான உப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வடைக்கு வந்து உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோங்க. அதனால் நீங்கள் உங்கள் உப்பு வந்து கடைசியாக வந்து தேவைப்பட்டதுன்னா அதிகம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாங்க. நிறைய போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்புறமா இது பண்ண முடியாது. அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை போட்டுக்கிறோங்க. இது சும்மா தட்டி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து இந்த வடகரி வந்து தோசை இட்லிக்கு மட்டும் இல்லாமல் பூரிக்கு கூட நல்லா இருக்குங்க. செம காம்பினேஷனாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு கூட சாப்பிட்லாங்க. காலையில் செஞ்சிட்டிங்கன்னா மதியானம் சாப்பாட்டுக்கு கூட செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மசால் தூள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சங்க, சாம்பார் பொடி கொஞ்சம், கரம் மசால் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அதிகமாக போட்டிருக்கேங்க. மீதி எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து அதிகம் பண்ணிக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் காரத்தை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளி வந்து இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. எப்போவுமே தக்காளி அரைச்சி சேர்த்துறப்ப நமக்கு குழம்பு வந்து நிறைய கிடைக்கும். அதுக்காக தான். நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி ஜூஸ் தக்காளியோட அந்த சாறு இறங்கின மாதிரியும் இருக்காது. அதுக்காக தான் அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம குழம்பு நல்லா திக்காக கிடைக்குங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணியில் வந்து
நல்லா ட்ரை ஆகி சுருண்டு வந்த உடனே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். தக்காளியோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா சுருண்டு வெந்த உடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே இந்த நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லைங்களா வடை, அதை வந்து இது மாதிரி கையில் வந்து உதுத்துக்கிறோங்க. யூஸ்வலாக அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி போடுவாங்க. அது மாதிரி போட்டால் ரொம்ப வந்து குழம்பு ஒரு மாதிரி ஆயிடுங்க. அதனால வந்து இது மாதிரி கையில் பொடிச்சு விட்டாவே போதுங்க. ஊறுனா எல்லாமே கலண்டுரும். பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. மிக்சியில் அரைச்ச ஃப்ரெஷ் தேங்காய் தான் இது. இதை வந்து சும்மா ஒரு பேஸ்ட் திக்காக இருக்கணும் இல்லைங்களா குழம்பு, அதுக்காக சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே தண்ணி வந்து இன்னும் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கெட்டி வந்து குழம்பு கட்டியாக இருக்கணும்னா இதே மாதிரி போதும். இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த உதுத்த வடையை போட்டோம்னா எல்லாம் குழம்பும் உறிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால வந்து இப்போ நம்ம உதுத்து வச்ச வடையை போட்டுட்டு கலரி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவி சாப்பிட்டோம்னா முடிஞ்சுதுங்க. நம்மளோட வடகறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நிறைய போட்டுட்டோம்னா குழம்பு எல்லாமே உறிஞ்சிரும். அதனால் பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நான் கொஞ்சம் செமி சாலிடாக தான் வச்சுருந்தேங்க. ஆனால் பாருங்கள் இப்போ சர்வ் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. அதனால் எப்போவுமே வந்து இது வந்து கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் சர்வ் பண்ணுறப்ப கூட இன்னும் கூட இருந்ததுன்னா போட்டுக்கலாங்க. ஏன்னா ஒரே டைமில் போட்டிங்கன்னா எல்லாம் ஊறிடும். இப்போ பாருங்க நம்ம நைட்டு ஆட்டி வச்சோம் இல்லைங்களா மாவு, அதை வந்து நல்லா பொங்கி வந்திருக்குங்க. இப்போ இது எப்படி நம்ம தோசை சுடுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாக நம்ம சாப்பாடு போட்டு அரைச்சதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ஆப்ப மாவு மாதிரி இருக்குங்க நம்ம இந்த சாதம் சேர்த்து அரைக்கிறப்போ. இது வந்து ஒன் சைடில் தான் ஊற்றணுங்க. கல் நல்லா சூடான உடனே இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ வந்து ஓட்டையாக அந்த பபுள்ஸ் வந்து இதுதான் பாருங்கள் செட் தோசைக்கு இந்த ஓட்டையாக விழுந்து மாவு வந்து வர்றதான். அவ்வளோதான் நம்மளோட செட் தோசையும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த செட் தோசை சாஃப்டாக ஆப்பம் மாதிரி இருக்குங்க. இது கூட வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த வடகரையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு சண்டேஸில் செய்யுங்க. மட்டனே அன்றைக்கி வேண்டாம் இதே போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க. பாருங்கள் நம்ம தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி வடகரியோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரேஷியோலேயே அதே மாதிரி மாவு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வருங்க செட் தோசை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.